ஹலோ ஹாய் மக்களே. இந்த மழைக்கு சுட சுட பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணார். இங்கே பாருங்கள், வெளியில் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்துருச்சு. எனக்கு பஜ்ஜியே போட வராது இந்த மாதிரியெல்லாம். இங்கே பாருங்களேன், நல்லா புஷ்ஷுன்னு வெந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு மக்களே. எப்படி போடுறாருன்னு பாருங்கள். இது கட் பண்ணதும் இவர் தான் எங்கள் வீட்டோட பஜ்ஜி எக்ஸ்பர்ட்டு. சூப்பராக பஜ்ஜி போடுவார், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். நாங்கள் இதுக்கு ஆச்சி பஜ்ஜி மாவு இருக்குது, ஸோ அதனால தான் அதில் தான் போட்டோம். இங்கே பாருங்களேன், நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் பஜ்ஜி பார்க்குறக்கு சூப்பராக வரும். அப்படியே எடுத்து உள்ளே போட்டுறணும். எனக்கு இந்த எண்ணெயில் போடுறதெல்லாம் ரொம்ப பயம்தான், அதனால இவர் தான் ட்ரை பண்ணார். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. உப்பு காரம் மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் இல்லை, உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகா இல்லைன்னா பெப்பர் அது போட்டுட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அதில் இருக்கும், நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம் மக்களே. செம சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.